ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். வாங்க, இன்னைக்கு என்ன ரெசிபி நான் சொல்றேன். இந்த பாருங்க, இஞ்சி குழம்பு தான் வைக்க போறேன். கிட்ட வாடா. இந்த பாருங்க எவ்வளவு இஞ்சி நான் எடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு நல்ல ஒரு 3-4 பெரிய பெரிய பீஸ் இந்த சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சிருக்கேன். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறோம். இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருள். தனியா 1.5 ஸ்பூன் தனியா எடுத்துருங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். வாங்க, இப்போ பேன் வச்சிருக்கேன் நான். இது கூட தொட்டுக்கு கோவக்காய் பொரியல், ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் சட்டிலான கோவக்காய் பொரியலுங்க. இதை நான் காட்டுறேன். இது இருக்கட்டும். பேன் சூடாயிட்டு இருக்கு. இது கூட நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். இதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொருள்லாம் நம்ம வறுக்க போறோம் இதில் போட்டு. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னு பாருங்க, உளுத்தம் பருப்பு, தனியா இதெல்லாம் இதில் போட்டுப்போம். தட்டு ஈரமாயிட்டா உளுத்தம் பருப்பு ஒட்டிச்சு. இது கூட இந்த இஞ்சியும் போட்டுப்போம். நல்லெண்ணெய் செஞ்சா நல்லா இருக்கும். நீங்க நல்லெண்ணெயே போட்டுங்க, நல்லா இருக்கும். இஞ்சி நிறைய மெடிசனல் பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாதத்துல இந்த குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழங்க. அந்த இஞ்சி ரொம்ப அந்த காரெல்லாம் தெரியாது, நல்லா இருக்கும் இந்த குழம்பு. லைட்டா இது பொரிஞ்சிட்டே இருக்கும் போதே இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது வதங்கினோடனே ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை அரைக்கணுங்க. இதுலேயே தான் தாளிக்க போகிறேன். ஸோ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதிலே தாளிச்சிக்கலாங்க. நம்ம இதே கடையில் பாருங்க, இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஆறட்டும். இதை அரைக்கணும் நம்ம. இது நல்லா ஆறட்டும். இது கூட இந்த பாருங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். இஞ்சி குழம்புக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊறுது. இது ஆறினோடனே தாளிச்சு. இந்த பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மழை அரைச்சி வச்சுக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை தாளிச்சிடலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை. இப்போ இது கூட இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது காரத்துக்கு ஏற்ற குழம்பு மிளகாய் நான் ஒரு ஸ்பூன் போடுறேங்க. காரத்துக்கு ஏற்ற குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதையும் ஆட் பண்ணிடணும். இதையும் ஆட் பண்ணி வதக்கணும். நல்லா பச்சை வாசனை, இஞ்சி நல்லா வதக்கணுங்க. இல்லைன்னா ஒரு பச்சை வாசனை வரும் உங்களுக்கு குழம்புல. பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதக்கணும். இது கூட தேவையான உப்பு போட்டுப்போம். இந்த பாருங்க, குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுப்போம். வதங்கினோடனே இந்த பாருங்க, இந்த மாதிரி வதங்கினோடனே நான் சொன்னேன் இல்லையா, நெல்லிக்காய் சைஸ் புளி, இது கூட ஆட் பண்ணிப்போம். இந்த புளி தண்ணியில் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது கொதிச்சு வரட்டும். அவ்வளோதாங்க, இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ்க்கோ அந்த அளவுக்கு தண்ணி. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இந்த குழம்பு. நீங்கள் சும்மா ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டா, சுட சாதத்தில் நல்லா திக்காக ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டா நல்லா நிறைய சாதம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். நான் இந்த மிக்சி ஜாரு அளந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போங்க, கொஞ்சமா. அவ்வளோதாங்க. இது அப்படியே கொதி வரட்டும். இது கொச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இதை பாருங்க, இது இன்னும் கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி இதை பாருங்க, எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வருதா, இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும். நடுவில் லைட்டா கிண்டி விட்டுப்போம், அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. இன்னும் கொதிக்கணும். இன்னும் பச்சை வாசனை போகணும். அப்படியே கொச்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கோவக்காய் தாளிக்கிறது பார்த்துக்கலாம்.
பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காய்ச்சி இது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, இந்த பாருங்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கும். நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். நடுவில் நம்ம கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இது கூட 2 காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா இது கூட. கோவக்காய் போட்டுப்போம். என் பையனை கொஞ்சம் கலர் சொன்னேன், லைட்டாக தீச்சிட்டான் பருப்பு. இந்த மாதிரி தாங்க பண்ணுறான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்புறம் கோவக்காய் ஆட் பண்ணிப்போம். இப்போ உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். கருவேப்பிலை, கோவக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த கோவக்காய்க்கு எவ்வளோ உப்போ அவ்வளோ போட்டுப்போம். நான் 4 கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு கோவக்காய் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இது வதங்கிட்டே இருக்கட்டும். மூடிக்கலாம், அதை மூடி போட்டு மூடலாம். அது வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ள இதை பாருங்க, ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு, இது பாருங்க ஒரு 1/2 பூண்டு எடுத்துருக்கேன் நான். பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், எவ்வளோ அளவு பார்த்துங்க நீங்கள். எக்ஸாக்டாக நான் வெயிட் போட்டுலாம் எடுக்கல, நீங்கள் அளவு பார்த்துங்க. இது பாருங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பார்த்தா தேங்காய், இந்த பாருங்க ஒரு 1.5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம அரைச்சிப்போம். இதே ஒரு மிக்சி ஜாரில் இது 4த்தையும் போட்டு அரைச்சிப்போம். குறப்பாக அரைச்சிப்போம். இந்த பாருங்க இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பாருங்க, நம்ம தண்ணி சேர்க்கல, கோவக்காய் கொஞ்சம் வேகாதுல்ல, இந்த பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கோவக்காய் வேகட்டும், அது தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும். கோவக்காய் எப்பவுமே குழ வேகக்கூடாது. கொஞ்சம் நெத்தா இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வேகட்டும். இப்போ பாருங்க, இதில் குழம்பு பார்த்துடலாம். இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்க சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம், அவ்வளோதாங்க. இஞ்சி குழம்பு, அருமையான ஹாட்டான இஞ்சி குழம்பு ரெடி. இந்த வெல்லம் கரையட்டும். அவ்வளோதாங்க, இஞ்சி குழம்பு ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. மூடி வச்சிருவோம். கோவக்காய் வேகுது, நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கணும். நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதில் போட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது போட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுன்னு கோவக்காய் பொரியலுக்கு. கோவக்காய் பாருங்க வெந்துட்டே இருக்கு. மஞ்சள் போட்டுப்போம். கொஞ்சமாக மஞ்சள், பாதி வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் போட்டு கிளறிட்டு இன்னும் நல்லா வேகட்டுங்க. இன்னும் சரியாக வேகலை, மூடி வச்சிரும். வெந்த பிறகு பார்ப்போம். இந்த பாருங்க கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த தேங்காய் விழுது, இது கூட ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணி அடுப்பு சிம்லே தாங்க இருக்கணும். இது நல்லா இப்படி கலர் விட்டுரும். அந்த பூண்டு குழம்புக்கு இது நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே. எப்போ பார்த்தாலும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதை விட்டால் வேர்க்கடலை பொரியல் பண்ணி போடுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த குழம்புக்கு அது காரமாக சுள்ளுன்னு இருக்கு இல்லையா, அந்த குழம்புக்கு இது சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நான் மூடி வச்சிருவோம். ஜீரகம் மறந்துட போறீங்க ஆட் பண்றதுக்கு. நான் மறந்துட்டேன் வீடியோவில். பரபரப்பாக சமையல் பண்ணுறதுனால சொல்ல மறந்துட்டா. நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஜீரகம் ஆட் பண்ணி அரைச்சி போடணும் தேங்காய் கூட. இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான். அருமையான கோவக்காய் பெரட்டல், பொரியல், பெரட்டல் என்ன வேணால் சொல்லலாம். இந்த பாருங்க கோவக்காய் பொரியல், பாருங்க நம்மளோட இஞ்சி குழம்பு. இந்த பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு, இது ஆறுச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இந்த பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹேமாலயா சேனலை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு கோடான கோடி நன்றிங்க. தேங்க்யூங்க.